வேதத்தை நம்ம படித்தா மட்டும் போதும். எப்படி ஞானமாக வாழ வேண்டும், கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும், பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும், பெரியவர்களுக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று ஏராளமான வழிவாசல் வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதனால நாம் எப்பொழுதும் வேதத்தை வாசித்து அதில் இருக்கிற அர்த்தங்களை புரிந்து கொண்டு நாம் நடந்து கொண்டால் இந்த தேசத்துல நாம் மிகவும் பாக்கியசாலிகளாக இருப்போம். கர்த்தர் அப்படியே சொல்லுகிறார், நம்ம குடும்பத்திற்கும் பிரயோஜனமா இருக்கணும், ஊழியத்திற்கும் பிரயோஜனமா இருக்கணும், அநேக ஜனங்களுக்கும் நாம் பிரயோஜனமா இருக்கும். எதை பிறந்தோம் வளர்ந்தோம் போனோம் அப்படின்ட்டு இல்லாத, நாம் எதற்காக பிறந்தோம், தேவன் நம்மளை எதற்காக இந்த பூமியிலே உண்டாக்கினார் என்று நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இந்த தேசத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று இந்த வேதத்திலே நாம் எல்லா வார்த்தைகளும் எல்லா வழிகளும் நமக்கு அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை படித்து நாம் பிரயோஜனமாக நடந்து கொள்ளலாம், கர்த்தருக்கு பிரியமாக நாம் நடந்து கொள்ளலாம். குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானமும் நாம் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும்படி வாலிப பிள்ளைகளுக்கு இது ஒரு வழிவாசலை திறந்திருக்கிறது. இதை டெய்லி தினந்தோறும் படிங்க, இதில் இருக்கிற அர்த்தங்களை புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.